எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks in தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. சிம்புதேவன் இயக்கத்தில் காமெடி கிங் யோகி பாபு நடிப்பில் போட் வரும் ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதல் திரையரங்குகளில். ஒரு மைனர் கேர்ள் வீட்டிலேருந்து காணும், அதுதான் வந்து நம்மக்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஸோ நம்ம அதை வந்து அந்த பொண்ணு எங்கே இருக்குது என்ன ஏதுன்னு ஒரு சின்ன க்ளூ கிடச்சி அப்படி நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு கார் பாஸ் ஆகுது. பாஸ் ஆகும்போது அதாவது வந்துடுச்சு பாருங்கள் இந்த கார் அதில் தான் இருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ ஸ்பீடாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. நான் உடனே காரை இட நம்மளும் போகலாம் பின்னாடின்னு சொல்லிட்டு போயாச்சு. நமக்கு பின்னாடி ஒரு டீம் இருக்குதே, அந்த டீமுக்கு எப்படி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது? அது ரொம்ப தூரத்தில் இருக்காங்க அவங்க. ஸோ நம்மளை பார்த்துட்டாங்க. ஸோ தே வில் நாட் கம் பேக் ஹியர். இப்போ மிஸ் பண்ணோன்னா மிஸ் பண்ணது தான். ஸோ வி ஹாவ் டு டேக் ரிஸ்க். இந்த மாதிரி எங்கேயாவது மிஸ் ஆகிட்டோம் அப்படின்னாக்க த அதர் டீம் ஹேஸ் டு கோ பேக் டு த பிளேஸ் வேர் வி ஸ்டே. என்ன சொல்லுது, என்னோடய ஃபஸ்ட்டு சேசிங் கேஸு. அண்டு அதை என்ன ஃபீல்ட்லேயே வந்து அப்போ தான் கொஞ்ச நாள் தான் இருந்தது. 1993 வந்திருந்தேன். ஸோ 1999 ஹலோ ஐபிசி மங்கை வியூவர்ஸ், நான் உங்கள் விஜய் கண்மணி. இன்னைக்கு நம்ம கூட கான்வர்சேஷனில் நம்மளுக்கு ரொம்பவே பரிச்சயமான டிடெக்டிவ் மாலதி மேம் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நம்ம ஒரு வாட்டியும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் மேம். அதுதான் சுவாரஸ்யமாகவே போயிட்டுருக்கு. இன்றைக்கி என்னென்னா, இப்போ நம்ம படத்தெல்லாம் காட்டுவாங்க, டிடெக்டிவ் ஆகட்டும் போலீஸ் ஆகட்டும், அவங்களுக்குன்னு ஒரு செம்ம அட்வென்ச்சரஸான ஒரு லைஃப் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் நடந்த ஒரு அட்வென்ச்சரஸான ஒரு விஷயத்தை தேடி நீங்கள் போனது, அந்த கேஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம். இது வந்து வெரி ஓல்டு கேஸ். அதாவது நான் ஃபீல்டில் என்டர் பண்ண உடனே அப்போ வந்து நம்மக்கிட்ட மொபைல் இருக்காது. ஃபோன் பண்ணணும்னா கூட நீங்கள் பப்ளிக் பூத்தில் தான் போய் பண்ணணும். அப்படி ஒரு இந்த கேமரா சிசிடிவி அது மாதிரிலாம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மேம். சிசிடிவியில் இருந்தா ஆமாம், ஏன்னா சிசிடிவினா டக்குன்னு கேஸ் சால்வ் ஆகிடும். ஆனால் சிசிடிவிலனா நிறைய பேர் பேச வேண்டியது. ஆமாம், அது வந்து பயங்கரமான ஒரு கேஸ். அதாவது ஒரு மைனர் கேர்ள் வீட்டிலேருந்து காணும், அதுதான் வந்து நம்மக்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஸோ நம்ம அதை வந்து அந்த பொண்ணு எங்கே இருக்குது என்ன ஏதுன்னு ஒரு சின்ன க்ளூ கிடச்சி, பட் வந்து நமக்கு அந்த பொண்ணை வந்து ஐடென்டிஃபை பண்ணணுன்னா அவங்க ரிலேட்டிவ் நம்ம கூட இருக்கணும். ஓரளவுக்கு நாங்கள் அந்த ஏரியாவில் தான் இருக்காங்கன்றதை வந்து அவங்க சொன்னதை வச்சு கணிச்சு அங்கே போயிட்டோம் நம்ம. ஸோ ரிலேட்டிவ் நம்ம கூட தான் இருக்காங்க. பர்டிகுலராக அந்த வீடை போய் நாங்கள் கண்டுபிடிச்சி போயிட்டோம். வீடு பூட்டியிருக்கு. வந்ததே வேஸ்ட்டாக போச்சு, வீடு பூட்டியிருக்கு, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ஒரு 3 வீடு தள்ளி நாங்கள் போய் பேசிகிட்ருக்கோம். இதில் வந்து ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஒரு 3 டீமாக தான் அங்கே ஸ்ப்ளிட்டாக இருந்தோம். எப்போவுமே இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஏன்னா அப்போ வந்து இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் எங்களுக்கு. கேஸ் எல்லாமே வந்து எங்களுக்கு கம்யூனிகேஷனே இருக்காது. இந்த நிமிஷம் எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் வந்து கேஸே கம்ப்ளீட் ஆகும். அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 3 வீடு தள்ளி போயிட்டு இந்த மாதிரி இந்த வீட்டுக்கு வந்தோம், ஆள் இல்லைங்களே அப்படின்னதும் அப்படி நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு கார் பாஸ் ஆகுது. பாஸ் ஆகும்போது அதாவது வந்துடுச்சு பாருங்கள் இந்த கார் அதில் தான் இருக்காங்க அப்படின்றாங்க. நாங்கள் கூட ரிலேட்டிவ் வச்சுருந்தோம் பாருங்கள். அந்த பொண்ணு பார்த்துட்டா, அந்த ரிலேட்டிவை பார்த்தோன்னா ஐயோ நம்மளை தான் பிடிக்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவன் உள்ள அந்த வீட்டில் இருக்கவங்க, தட் இஸ் அந்த பையனோட அம்மா அப்பா அவங்க அந்த பையன்லாம் தான் அந்த காரில். அவங்கக்கிட்ட சொன்னோன்னா கார் நிறுத்தலை அவங்க. ஸோ ஸ்பீடாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. நான் உடனே காரை இட நம்மளும் போகலாம் பின்னாடின்னு சொல்லிட்டு போயாச்சு. நமக்கு பின்னாடி ஒரு டீம் இருக்குதே, அந்த டீமுக்கு எப்படி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது? அது ரொம்ப தூரத்தில் இருக்காங்க அவங்க. நாங்கள் வந்து நான் சொல்லிட்டேன், நம்ம அவங்க ஒன்ஸ் நம்மளை பார்த்துட்டாங்க. ஸோ தே வில் நாட் கம் பேக் ஹியர். இப்போ மிஸ் பண்ணோன்னா மிஸ் பண்ணது தான். ஸோ வி ஹாவ் டு டேக் ரிஸ்க். சரின்னு சொல்லிட்டு அது மைனர்களாக இருந்ததுனால வி வேர் ரெடி டு டேக் ரிஸ்க். இதே வந்து மேஜராக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் எவ்வளோ தான் ஓடி போய் பிடிச்சாலும் கடைசியில் போலீஸ் வந்து பொண்ணு சொல்கிறது தான்மா சரி, நீங்கள் அப்படின்னு சொல்லி நம்மளது அவ்வளோ எஃபர்ட் வீணாயிடும். சரி நோ வி வில் கோ. அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் அதை பார்த்துக்கலாம், எங்கே என்ன பண்ணுறோமோ வி வில் சி அப்படின்னு சொல்லிட்டு காரை சேஸ் பண்ணி போகிறோம். சேஸ் பண்ணி போகும்போது அங்கே ஒரு மலைக்கோயில் இருக்கும், அங்கே தான் யூஸ்வலாக அந்த கல்யாணம்லாம் நடக்கும். ஸோ தட்ஸ் மருதமலை. ஸோ போயிட்டே இருக்கோம். அந்த ரோடு பக்கம் போகும்போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு
யூஸ்வலாக அங்கே தான் இந்த மாதிரி கல்யாணம்லாம் நிறைய ஓ நடக்கும். கல்யாணத்துக்கு அப்ப போறாங்க அப்படின்னு சொல்லி ஆமா. கல்யாணம் பண்ணிக்க. ஆமாம். ஸோ நான் என்ன சொல்லிட்டேன், உடனே வண்டி நிறுத்தி எங்கேயும் போகாது, இந்த மருதமலைக்கு தான் போகும், எங்கேயாவது பிசிஓ இருக்கான்னு பார்த்துட்டு அங்கே பப்ளிக் கால் ஆஃபீஸ்லேருந்து இவங்க ஆக்சுவலாக என்ன எங்களோட இது என்னென்னா அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி எங்கேயாவது மிஸ் ஆகிட்டோம் அப்படின்னாக்க த அதர் டீம் ஹேஸ் டு கோ பேக் டு த பிளேஸ் வேர் வி ஸ்டே. நாங்கள் எந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறோமோ அங்கே போயிடுவாங்க. அங்கே வந்து தேல் பி வெயிட்டிங் ஃபார் அ ஃபோன் கால், நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன பண்ணுறதுன்னு. ஸோ இவங்க வந்து கொஞ்ச நேரம் ரொம்ப நேரம் காணுனது அவங்க நம்ம ஆளுங்க வந்து பார்க்கும்போது காரும் அங்கே இல்லை அப்படின்னு வீடு பூட்டி இருக்குது எல்லாம் அவங்களும் பார்த்துட்டு ஸோ தே ஹேட் கான் பேக் டு த ஹோட்டல். அப்போ நம்ம ஹோட்டலில் ஃபோன் பண்ணி வந்தாங்கன்னா எனக்கு இவங்கள வந்து மருதமலைக்கு வர சொல்லிடுங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நான் பாஸ் ஆன் பண்ணிட்டேன். ஸோ இவங்க வந்து போயிடணுன்னா ஹோட்டலில் சொன்னாங்க, இந்த மாதிரி மேடம் கால் பண்ணாங்க, உங்களை மருதமலைக்கு உடனே கிளம்பி வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நம்ம இவங்கள சரி மருதமலை போட்டோம் அப்படின்ட்டு அதுக்குள்ளே நான் என்ன பண்ணேன், இங்கே பக்கத்தில் வந்து லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன், இதெல்லாம் நான் சொல்கிறது வந்து 99ல். நானே பறக்கல மேம், அதுக்கு முன்னாடி இவ்வளோ அட்வென்ச்சர் பண்ணியிருக்கீங்க. ஓகே. ஸோ அவள் வந்து லோக்கல் ஸ்டேஷனில் வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், ஏன்னா இவங்க வரத்துக்குள்ளே நம்ம மற்றதெல்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மைனருங்கும் போது வி கேனாட் டேக் கண்ட்ரோல். ஸோ போலீஸோட தான் நம்ம மைனர் கேஸாக இருந்தால் போலீஸோட தான் போய் நம்ம ரெக்கவரி எதுவாக இருந்தாலும். ஆனால் ரிலேட்டிவ் மேம் கூட வந்தாங்க, மேபி ஃபோட்டோ அது மாதிரி காமிச்சிருக்கலாம்ல. இல்லை நம்ம அந்த பொண்ணை ஐடென்டிஃபை பண்ணுறது கஷ்டமாயிடும். நம்ம இப்போ இந்த பொண்ணு இப்போ வந்து காரில் இருந்ததுங்கிறது அவங்க ரிலேட்டிவ் இருந்ததுனால தானே நமக்கு சொன்னாங்க. அந்த ஃபோட்டோ பொண்ணோட ஃபோட்டோ நம்ம அவ்வளோ ஃபோட்டோலையும் நேர்லையும் டக்குன்னெல்லாம் நீங்கள் ஓகே ஓகே இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸு நான் அந்த ஃபோட்டோ இது எடுத்து பார்த்துட்டு இருக்கிறதுக்குள்ள அவங்க பண்ணிடுறாங்க. ஓகே. ஸோ அதனால ஒரு சில அதுவும் இல்லாமல் நீங்கள் மைனர்களை வந்து நீங்கள் போய் பிடிக்க போகிறீங்கன்னா பேரண்ட் ஹேஸ் டு பி தேர், போலீஸ் ஹேஸ் டு பி தேர். நம்ம போய் பண்ண முடியாது அது. ஸோ அக்கார்டிங் டு லா வந்து நம்ம பேரண்ட்டு போலீஸ் கண்டிப்பாக இருக்கணும் அந்த இடத்துல. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து இல்லைன்னா அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நாங்கள் மிஸ் பண்ணியிருப்போம், அவங்க தானான்னு கூட எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ போயிட்டோம். அதுக்கப்புறம் பொண்ணோட பேரண்ட்ஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணி வர சொல்லியாச்சு. அந்த மீன் டைமில் நாங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம போய் மல்லாடி வரத்தில் நின்ட்டோம், ஏன்னா போன வண்டி எங்கேருந்து தானே திரும்பி வரணும். ஸோ போய் நின்றுட்டோம். அப்புறம் நம்ம டீமும் அங்கேருந்து வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் வண்டியை குறுக்க போட்டு நிறுத்தி அவங்க இறங்கி வந்தோம். இன்னும் ஒரு 2 பேர் மேலே ஏறி போய் நடந்து போய் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு போனாங்க. அப்போது வந்து அந்த கல்யாணம் பண்ணுறதுக்கு ஆயத்தம் இருக்கும் அப்படின்னு சொன்னதும் நம்ம கிட்டக்கிட்ட மேலே போயிட்டு கரெக்டானு சொல்லிட்டு போயிட்டோம். போலீஸும் ரீச் ஆகிட்டாங்க. பேரண்ட்ஸ் வந்து ஆக்சுவலாக பேரண்ட்ஸ் வந்து ஃப்ரம் சென்னை. ஸோ அவங்க சென்னையிலேருந்து ரீச் ஆகிறதுக்கு டைம் ஆகும். பட் ரிலேட்டிவ் இருந்ததுனால சொல்லிவிட்டு போலீஸ் கஸ்டடி கொண்டு வந்துட்டோம். கூட்டிகிட்டு வந்துட்டு நம்ம அப்புறம் பேரண்ட்ஸ் ரீச் ஆனதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு, ஏன்னா ஒன்று வந்து பேரண்ட்ஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஹோமில் அனுப்பிடுவாங்க. மைனர்கள்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒன்று பொண்ணு வந்து போக மாட்டேன்னு சொன்னிச்சுன்னா அதுக்கு அடுத்த சாய்ஸ் வந்து கவர்மெண்ட் ஹோம்ஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணை கூட கொஞ்சம் உட்காந்து நாங்கள் வர வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணுறது, உட்காந்து பேசி கன்வின்ஸ் பண்ணி, அம்மா உனக்கு இன்னும் வயசாகலை, 18 வயசானதுக்கப்புறம் நானே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நீ இப்போதைக்கு அம்மா கிடப்போ அப்படின்னு சொல்லி அவங்கள பிடிச்சோம். ஸோ இது வந்து எப்படின்னா கையில் எந்த விதமான உபகரணம் நம்மளுடைய ஃபோன்லாம் இல்லாத போது, செல்ஃபோன் இல்லாத போது நம்ம பண்ண கேஸ் இது ஒரு பயங்கர. ஆனால் என்ன ஆகும்னா இந்த இன்னொரு டீம் இருக்கும் பாருங்க, அவங்க டென்ஷன்லேயே இருப்பாங்க. ஏன்னா போகிற இடத்துல ஏதாவது சண்டை நடந்து எங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா, ஸோ யூஸ்வலாகவே நாங்கள் எப்போவுமே அப்போல்லாம் வந்து 2 டீம் 3 டீமாக போவோம். அப்போ தான் வந்து அஃபென்ஸ் நடக்கிற இடத்துல ப்ராப்ளம் வந்ததுன்னா அடுத்த டீம் எங்களோட வந்து எங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வர முடியும். இப்போ இன்கேஸ் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அப்படி இருந்தாலும் அது சட்டப்படி செல்லாது. சட்டப்படி செல்ல 17 மைனர்னா செல்லாத. எப்போ 18 தான் சொன்னேன், நம்ம ரிஸ்க் எடுத்தும் பலன் இல்லைன்னு. ஆமாம். ஆனால் நல்லபடியாக சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணாங்களா மேம், அந்த ஏதாவது தெரியுமா? இல்லை, அது நம்ம கேட்கல. பட் ஆனால் நம்ம சேவ் பண்ணி அவங்க கையில் கொடுத்துட்டோம். ஓகே. ஸோ நமக்கு வந்து ஒரு என்ன சொல்லுது, என்னோட ஃபஸ்ட்டு சேசிங் கேஸு. அண்டு அதை நான் ஃபீல்ட்லேயே வந்து அப்போ தான் கொஞ்ச நாள் தான் இருந்தது. 1993 வந்திருந்தேன். ஸோ 1999 பயங்கரமாக, அது வெளியூரில், சென்னையில் கூட இல்லை. பொண்ணு மிஸ்ஸிங்னு சொல்லியிருப்பாங்க மேம், அதுலேருந்து எவ்வளோ நாளுக்குள்ளே நீங்கள் கண்டுபிடிச்சிங்க? இது வந்து நாங்கள் ஒரு 1 வீக்கில் வந்து அதை நாங்கள் போய் பண்ணது. இது
பட் இது மாதிரி இன்னும் நிறையவே பண்ணியிருக்கோம் நாங்கள். பட் 1 மாதம்லாம் ட்ராவல் பண்ணி ஒரிசா பார்டரில் நம்ம சென்னையில் காணாம போன ஒரிசா பார்டர்லலாம் போய் கூட கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம. ஓகே, அது எப்படி மேம்? எதனால அது? இதுவும் லவ் ஸ்டோரி மாதிரி? லவ் ஸ்டோரி தான். +2 படிச்சுட்டு இருக்க பொண்ணு கடைசி எக்ஸாம் எழுதாமல் காணாம போயிடுச்சு வீட்டில் வந்து. ஓகே, இந்த காதல் படத்துல தான் வரும்ல, இந்த ஸ்கூல்ல இருந்து அப்படியே. ஆமாம், அதே மாதிரி தான். ஓகே. ஸோ பட் போய் அவங்க மாறி ஒரு இடமா போய் நாங்கள் அப்படியே இந்த சின்ன சின்ன க்ளூ வச்சு நாங்கள் போய் ஒரிசாவில் கண்டுபிடிக்கிறோம். அப்போ நோ செல்ஃபோன் ட்ராக்கிங் கிடையாது, எதுவுமே கிடையாது, ஒன்லி க்ளூஸ். அன்னைக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஆமா மேம், அது ஒரு இன்ஸ்டிங்க்ட்டும் சொல்லல, இல்ல இப்படிதான் நடந்திருக்கும். அதுவும் நம்மளோட இன்ஸ்டிங்க்ட் வந்து பிளேஸ் அ மேஜர் ரோல். அது ஏதாவது ஒரு விஷயம் தான் ஞாபகம் இருக்கு மேம்? ஏன்னா இப்போ தமிழ்நாட்டுல இருந்து ஒரிசானா டக்குன்னு நம்மளுக்கு ட்ராக் பண்ண முடியாது. ஸோ என்ன மாதிரி க்ளூ இருக்கு? இல்லை, ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து இந்த பொண்ணு வீட்டிலேருந்து ஆப்போசிட்டில் ஒரு ப்ளே கிரவுண்ட் இருக்குது. ப்ளே கிரவுண்ட் மெயின்டைன் பண்ணுற பையனோட இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு தொடர்பு ஏற்பட்டிருக்கு. அதை வந்து நாங்கள் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட பேசி, அந்த பையனும் மிஸ்ஸிங், அது பேசி அதை கண்டுபிடிச்சி, அப்போது அந்த பையனோட ரிலேட்டிவ்ஸ்கிட்ட பேசி அவனுக்கு வந்து ஆந்திராவில் லிங்க் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி, ஆந்திரா போனோம், அவங்க சொன்ன இடத்துக்கு போனோம். அங்கேருந்து அவன் மூவ் ஆகிட்டான்னு சொன்னால் அவங்கக்கிட்ட பேசி அவங்கக்கிட்ட க்ளூ எடுத்து கடைசியில் போய் ஒரிசாவில் போய் போனோம். இந்த பொண்ணு வீட்டிலேருந்து போகிறச்ச வந்து நிறைய நகையோடு தான் போயிட்டா. ஸோ பை தி டைம் நாங்கள் ரீச் ஆகிறதுக்கு 1 மந்த் ஆகிடுச்சு பாருங்கள், இதெல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சி போகிறதுக்கு. ஸோ ஒரிசாவில் ஒரு பாட்டி கூட இந்த பொண்ணு இருக்கிற நாங்கள் போய் ஃபைனலாக கண்டுபிடிச்சி போகும்போது அப்போது வந்து அந்த பொண்ணு கழுத்தில் வெறும் மஞ்சள் கயிறு தான் இருந்தது. ஷி ஹேட் டேக்கன் அபவுட் 50 sovereigns அப்போது அந்த பொண்ணு வீட்டிலேருந்து. ஆனால் கொஞ்சம் நல்லா வசதியான வீட்டு பொண்ணு. அந்த டைம் நம்ம போனோம்போது அந்த பொண்ணு யாராவது நம்மளை ரெஸ்கியூ பண்ண வர மாட்டாங்களான்னு தான் இருந்துச்சு. அப்போ ஏமாந்துட்டாங்க அது ஃபுல்லாக? ஆமாம். அது நாங்கள் போனோன்னே என்னை கூட்டிகிட்டு போயிடுங்கன்னு தான் அதுவே வந்துருச்சு. ஓகே. ஒரு சில பிள்ளைங்க வராத போது ப்ராப்ளம் ஆகும். ஓகே, இன்னும் நம்பிட்டு இருக்க மாதிரி, ஏமாந்ததே தெரியாத மாதிரி இருப்பாங்க. ஸோ இது வந்து அதை உணர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் அதை கூப்பிட்டு வந்து அதுக்கு வந்து, ஆனால் வந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி ரொம்ப வெக்ஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாய்க்குட்டி வாங்கி கொடுத்தோம் அந்த குழந்தைக்கு. அது அவங்க வீட்டில் வந்து எங்ககிட்ட தான் கவுன்சிலிங் நம்ம தான் கொடுத்துட்டே இருந்தோம். ஸோ நாய்க்குட்டி வாங்கி கொடுத்தோம். அந்த நாய்க்குட்டியோட ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக அப்போ தான் எல்லாருக்கூடையும் பேச ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டோட பையன்கிட்டே நடந்த உண்மைகளெல்லாம் சொல்லி அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நோ ஷி ஹஸ் 2 children. க்ரோன் அப். நம்ம 1999 அப்போ அவங்களுக்குலாம் உங்கள் வயசில் குழந்தைங்களே இருக்குது இப்போது. இப்போ அந்த பையனை கண்டுபிடிச்சிங்களா மேம்? அந்த பையனை கண்டுபிடிச்சோம். பட் வி டிடன்ட் டூ எனிதிங். ஏன்னா நமக்கு வேணுங்கிறது பொண்ணோட லைஃப்பை சேஃப்கார்ட் பண்ணி கொண்டு வரணும்னு. ஆனால் அதில் ட்விஸ்டடான என்னென்னா, நாய்க்குட்டி எங்கள் வீட்டுக்கு வந்துருச்சு. நாய்க்குட்டி வந்து பெரிய நாயாகி அவங்க அந்த பொண்ணுக்காக தான் நாய்க்குட்டி வாங்கி கொடுத்தது. அவங்க வீட்டில் யாருக்குமே நாய் பிடிக்காது. ஸோ நாய்க்குட்டி என்ன பண்ணுறது, பொண்ணு கல்யாணம் ஆகி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அது வந்து பெரிய நாயாக எங்ககிட்ட வந்துச்சு. நாய்க்குட்டி பெரிய நாயாக எங்கள் வீட்டில் வந்து வளர்ந்தது. ஆனால் நீங்கள் சொல்கிறப்பே தெரியுது, அதாவது டிடெக்டிவ் நான் வந்து இந்த கேஸ் சால்வ் பண்ணிட்டு அது மட்டும் இல்லாமல் யூஆர் ஹேவிங் அ கான்வர்சேஷன், ஒரு ஃப்ரெண்ட்லியாக நம்ம போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ நிறைய பேர் இப்போ நான் ரெஸ்கியூ பண்ண போனால் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க, அந்த நாய்க்குட்டி தான் இங்கே இருக்குன்னு சொல்கிறீங்க. ஸோ அதுவே ரொம்ப ஒரு மாதிரி ஹெல்த்தியாக இருக்குது மேம். ஒரு சர்வீஸ் வி ஆர் டேக்கிங் மணி ஆஃப்கோர்ஸ், பட் அதை வந்து ப்ராப்பராக பண்ணணுங்கிறது என்னுடைய இது. நாங்கள் வந்து மை ஹஸ்பண்ட் இஸ் ஆல்சோ டூயிங் வித் மீ இல்லை. ஸோ நாங்கள் 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணுவோம் நிறைய விஷயங்கள் வந்து ஏன் இப்படி இருக்கணும், ஒரு சமூகத்தில் அக்கறை இருக்கிறதுனால தான் நம்மளால் இது பண்ண முடியுது. அண்ட் ஐ எம் ஆல்சோ இந்த எக்ஸ்னோரா இன்டர்நேஷ்னலாக நான் செனட்டராக இருக்கேன். ஐ டூ லாட்ஸ் ஆஃப் அதர் சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் லைக் ட்ரீ பிளான்டேஷன், சிவிக் ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறைய நான் பண்ணக்கூடிய ஒரு ஆள். ஸோ பை நேச்சர் இன்னைக்கு ஏதாவது ஒரு யாருக்காவது ஒன்று செஞ்சிடணும், நல்லது செஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. சிம்புதேவன் இயக்கத்தில் காமெடி கிங் யோகி பாபு நடிப்பில் போட் வரும் ஆகஸ்ட் 2 முதல் திரையரங்குகளில்.